அதே மாதிரி நம்ம இப்போ இங்க மேல இருக்க ஃப்ளீட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கீழே எப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன். இந்த மாதிரி நீட்டா வந்துடும். ஓகேங்களா? நம்ம எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரைட்னர் வச்சு இது பண்ணணும்னு தேவையில்ல. ஈஸியா நீங்க இதை கரெக்டா மட்டும் லாக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீட்டா வந்துடும். இது என்ன உங்களுக்கு வந்து நீட்டா தெரியணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்னர் வச்சுதான் பண்ணணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இல்லக்கா, சிம்பிளா நான் சொல்றேன், இப்படி வச்சு ஒரு 4 டைம்ஸ் இப்படி நீங்க பண்ணாலே போதும். உங்க கையிலேயே ஆல்ரெடி வந்து இப்படி எல்லாம் பண்ணும்போது கையில ஹீட் ஏறும். அதுவே வந்து அது ஒரு விதமான டெம்பரேச்சர் தான். ஸோ அப்படின்றப்போ இதுலயே ஒரு 4 டைம்ஸ் நீங்க பண்ணாலே அழகா நின்றும். அவ்வளவுதான், நீட்டா வந்துருச்சா? ஸோ இதே மாதிரி நீட்டா வந்துடும். இதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, 3 ஃபிளீட்ஸ் தான், அதுல பாதி எங்க போச்சுன்னு கூட தெரியாது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி எடுக்கிறப்போ நிறைய ஃபிளீட்ஸ் கிடைக்கும், நீட்டா தெரியும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது ஓகேவா? இப்போ மேல இருக்க ஃபிளீட்ஸ் நீங்க இப்படி வச்சு காட்டும் போது கூட அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் அதை டிராப் பண்ணிட்டு, இது பண்ண ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது. நீங்க மேல மட்டும் இப்படி வச்சு காட்டினாலே போதும், மிரர்ல அந்த மாதிரி வச்சு காட்டினாலே போதும், அவங்களுக்குமே ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே இருக்க ஃபிளீட்ஸ் பத்தி நான் சொல்றேன். மோஸ்ட் இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா கீழே இருக்க ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு நேரா இருக்கணும்னு பாக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சு காட்டுறேன். இதுவுமே இங்க எப்படி நிறைய ஃபிளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றத நான் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு சொல்றேன். பட் இப்போ நான் என்ன காட்ட போறேன் அப்படின்னா எல்லா பீப்புள்ஸுமே இப்படி நேரா பிடிச்சி இழுத்த மாதிரி இப்படி நேரா இப்படி வைக்கிறாங்க. ஆனா இப்படி இருந்தா அது நீட்டா இருக்காது. எப்பயுமே பீகாக் மாதிரி இப்படிதான் இருக்கணும். இங்கிட்டு 3 இருக்கணும், இங்கிட்டு 3 இருக்கணும். அதுதான் அழகா இருக்கும், அதுதான் நடக்கும் போதும் அழகா இருக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இது எல்லாமே இப்படி பிடிச்சி இங்க வேற ஒரு சேஃப்டி பின்ன குத்திடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நீட்டா தெரியும். இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ ஆட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ளோட்டிங் சாடியில் தான் வருவாங்க. ஆனா கீழே இருக்க ஃபிளீட்ஸ் மட்டும் இப்படி விரிஞ்சிருக்கும், அது நல்லா அழகா தெரியும். ஈவன் நான் இப்போ உள்ள வரும்போது கூட பார்த்தேன், ஒரு போட்டோ இருந்துச்சு, அதுலயுமே ஃப்ளோட்டிங் சாரி தான். ஆனா கீழே நல்லா மயில் மாதிரி நல்லா விரிஞ்சு அழகா இருந்துச்சு. அதே நம்ம வந்து ஃப்ளோட்டிங் சாரியை விட்டுட்டு அப்படி இல்லாம இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி வச்சோம்னா கீழே பட்டி பண்ணிருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா சாரிக்கு முக்கியம் இந்த பட்டியும் இங்க மேல இருக்க பட்டி தான். ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து அது கீழே வந்து நல்லா இப்படி மயில் மாதிரி விரிஞ்சு வரணும்ன்றதும் சொல்றேன். எப்படி கீழே நிறைய இது வைக்கலாம், இல்ல நம்ம 4 இது வச்சா கூட அது எப்படி அழகா தெரியணும் அப்படின்றதும் சொல்றேன். நிறைய வேணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இவ்வளவு தூரம் எடுத்து அதையே வந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்படி பண்ணிட்டு அப்படியே இங்க பின் குத்திட்டு இங்க ஒரு 4 இதை எடுத்து இங்க ஒரு பின் குத்திடுவாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே எப்படி அப்படின்னா அது நல்லா அழகா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரெண்டிங் கேர்ள்ஸ்னு இல்ல, மோஸ்ட் ஆஃப் த மேரிட் பீப்புள்ஸுமே அப்படிதான் நினைப்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க பண்ற மாதிரி எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது நான் சொல்றேன். எல்லாருமே பண்ற ரீசன் வந்து நான் இப்போ சொன்னேன், இந்த மாதிரி இங்க பின் எடுத்து இப்படி லாக் பண்றாங்க அப்படின்னு பட் அப்படி பண்ணாம எப்படி பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. நிறைய வேணும் அப்படின்னா நம்ம பிடிச்சிருக்கோம்ல, இப்போ நான் ஃபுல்லா எடுத்தேன், இதுக்கப்புறம் பிடிக்க வேண்டியதெல்லாம் பாதி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் சேர்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்து எடுத்துட்டு கையிலேயே ஒரு அயனிங் கொடுத்துட்டீங்கன்னா அது நின்றும். ஆனா இப்படி அயன் கொடுத்துட்டு இங்க ஒரு பின்ன லாக் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. நல்லா கையில அயன் பண்ணிருங்க.